3 வயசுல பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் எடுக்கிறான். அந்த வகுப்புக்கு பேரு அரும்பு, அடுத்த வகுப்புக்கு பேரு மொட்டு, அடுத்த வகுப்புக்கு பேரு மலர். இந்த 3 வகுப்புலையும் பிள்ளை படிக்கவே படிக்காது, சும்மா விளையாடும். அதுக்கு இசைக்கருவி கொடுத்துருவேன், பந்து கொடுத்துருவேன், பொம்மை கொடுத்துருவேன், ஓவிய நோட்டு எல்லாம் கொடுத்துருவோம். அது எது பிடிக்குதோ தவந்து போய் எதை எடுத்து அது போய் கோடு கோடா போடுதுன்னா 3 ஆண்டுகள் பிள்ளைகள் படிக்க மாட்டாங்க. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் என் பிள்ளைகளை படிக்கணும். படிச்சுட்டு 6 வயசுல நான் ஒன்னா போய் வைக்கிறேன் பாருங்க, அப்போ ஒரு சான்றிதழ் கேட்பேன் ஆசிரியர் பெற்றோர்கிட்ட. அந்த சான்றிதழை சரி பார்ப்போம். பெற்றோர் ஒரு மாதிரியும் ஆசிரியர் ஒரு மாதிரியும் சான்றிதழ் கொடுத்தா தொலைச்சு போடுவான். 2 பேரும் ஒரே மாதிரி. என் பிள்ளை எப்போ பார்த்தாலும் இந்த பந்தை தட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் கால் பந்துல அவனுக்கு நாட்டம் இருக்கு. அப்ப என்ன முடிவு பண்ணுது அரசு? அவன் கடைசி வரைக்கும் கால்பந்து தான் விளையாடணும். அதுதான் அவன் கல்வி. போடா பந்து விளையாடு. நாங்க பாடத்திட்டம் வகுத்திருக்கோம். அரும்பு, மொட்டு, மலர். யூகேஜி எல்கேஜி எல்லாம் கிழிச்சு தூர வீசிடுவான். அங்க இருந்து படிக்க வைப்பான் எங்க பிள்ளைகளை. 6ஆம் வகுப்புல தான் 1ஆம் சேர்ப்பான். 6 வயசுல. உலகத்திலே கல்வியில முதலிடத்துல இருக்கிறது தென்கொரியா. 8 வயசுல சேர்க்கிறான் பிள்ளைய பள்ளிக்கூடத்துல. இங்க வயிற்றுல கருவில் இருக்கும்போதே எல்கேஜிக்கு வரிசையில் நிக்கிறான். 3 லட்ச ரூபா கொடுக்குறான். 3 லட்ச ரூபாய்க்கு என்ன கத்துக் கொடுக்க போறான்?